இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. இன்றைய நாளின் மைய சிந்தனையாக நாம் தாழ்ச்சியோடு வாழ அழைப்பு விடுக்கின்றது. பரிசேயர்களின் வெளிவேடத்தை கண்டித்து உண்மையான தாழ்மை மற்றும் சேவையின் அவசியத்தை இயேசு வலியுறுத்துகின்றார். சொன்னதை செய்யாத தலைவர்களை பின்பற்றாமல், பெருமை பாராட்டாமல், சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இருப்பவர்களே கடவுளின் பார்வையில் சிறந்தவர்கள் என்றும் அவர் போதிக்கின்றார். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஆன்மீக தலைவர்களாக இருந்தவர்கள் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரை சார்ந்தவர்களும். இவர்கள் தங்களிடம் அதிகாரம் இருக்கின்றது என்பதற்காக சுயநலத்திற்காகவும் சட்ட திட்டங்களை தங்களுக்காக மாற்றிக்கொண்டவர்கள். போதனையோடு நின்றுவிட்டவர்கள், வாழ்க்கையில் கடைபிடிக்காதவர்கள், தேவையற்ற சட்டங்களை மக்கள் மீது விதித்தார்கள். அந்த சட்டங்களை எல்லாம் இவர்கள் கடைபிடித்தார்களா என்பது மிக பெரிய கேள்விக்குறி மட்டுமல்லாமல், மக்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்றே இவர்கள் எல்லாவற்றையும் செய்து வந்தார்கள். அதனால்தான் இயேசு இவர்களை சாடுகின்றார். தலைவர் என்பவர் பிறரை முன்னிலைப்படுத்த வேண்டும். நாம் நம்மையே தாழ்த்த வேண்டும். நாம் நம்மையே தாழ்த்தும் போது இறைவனின் ஆசீர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிரப்பும். பரிசேயர்கள் சொல்வதை போன்று செய்யுங்கள், அவர்கள் செய்வதை போன்று செய்யாதீர்கள் என்று சொன்ன இயேசு ஒரு தலைவர் அல்லது பெரியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகின்றார். தலைவர் அல்லது பெரியவர் தொண்டராக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரையும் விட தன்னை கீழாக நினைத்து கொள்தல் கிடையாது. மாறாக தன்னை விட மற்றவர் மதிப்புக்குரியவர் என்ற எண்ணத்தோடு வாழ்கின்ற யாரும் மற்றவரை அடக்கவோ ஒடுக்கவோ மாட்டார்கள். மாறாக அவர் அவர்களுக்கு தொண்டு செய்வார். எனவே நாமும் இந்த தவக்காலத்தில் இயேசு விரும்புகின்ற நல்ல தலைவர்களாக, பெரியவர்களாக வாழ்வோம். அதன் வழியாக மற்றவர்களுடைய தேவைகளுக்கும் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து இயேசுவின் அன்புக்குரியவர்களாவோம். தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நம் வாழ்வில் கடைபிடிக்க ஆடையாக அணிந்து கொள்ள மன்றாடுவோம். ஜெபம். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரென எண்ணுங்கள் என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைக்கேற்ப நாமும் பிறர் நம்மை விட மதிப்புக்குரியவர்கள் என்று எண்ணி அவர்களுக்கு தொண்டு செய்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.